ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 78வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாளோட அழகிய அந்த வடிவத்தை தன்னுடைய விழிகளுக்குள்ள எழுதி வைக்கிறார்னு சொல்றார். விழிகளில் எழுதிய அழகிய வடிவம் அம்பாளோடது. எப்படி சொல்றாரு அனுபவிக்கலாம். போன பாடல்ல அம்பாளோட திருநாமங்கள் பார்த்தோம் நம்ம இல்லையா. பஞ்சமி, பைரவி, எத்தனை பெயர் பார்த்தோம். அம்பாளுடைய பெயர்கள் எல்லாமே நாமங்கள். எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த நாமம் ஸ்ரீமாதா, அம்மா அப்படின்னு சொன்னா பொருந்தார். இதுல அம்பாள் அப்படியே பார்த்து பார்த்து நம்ம சொல்லுவோம், அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா, நெஞ்சுக்குள்ள அப்படியே நிறைஞ்சிருக்கு அம்பாளோட உருவம்னு சொல்லுவோம் இல்லையா. அவ்வளவு அழகு அவருக்கு. அப்படி பார்த்து பார்த்து விழிகள்ல எழுதி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி ஆணி தரள கொப்பும் வைரக்குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அப்படின்னு சொல்றார். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணி தரள கொப்பும் வைரக்குழையும் விழியின் கொழும் கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அப்படின்னு சொல்றார். இந்த பாடல் பாடி அடுத்த பாடல் அவர் பாடல் விழிக்கே அருளுண்டு அப்படின்னு சொல்லும் போது அம்பாள் அந்த பாடல் இதில் அப்படியே தன்னுடைய தாடங்கத்தை கழட்டி வீசி அவளுக்கு பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காமிச்சா. இன்னைக்கு பௌர்ணமி. அடுத்த பாடல்ல அம்பாள் அவருக்கு அமாவாசை நாளில் பௌர்ணமியா ஆக்கி காட்டி அருள் பண்ண போறார். எவ்வளவு அழகா அவரோட பாடலுக்கு மகிழ்ந்து அபிராமி வள்ளி வந்திருப்பா. அதனால தான் அவர் தன்னுடைய விழிக்குள்ள நெஞ்சுக்குள்ள எல்லாம் நிறைச்சு வச்சிருக்கிற அபிராமிய. செப்பும் கனக கலசம் அப்படின்னு சொல்லுவோம். செப்பு அப்படின்னா செம்பு தெரியும். நம்ம ஊர்ல செப்பு அப்படின்னா செம்பு சொல்லுவோம் இல்லையா. அந்த செம்பு தான் அப்படியே தங்க குடம். செப்பும் கனக கலசமும். செப்பு அப்படிங்கும்போது குழந்தைகள்லாம் அவர் சொல்ற செப்பு வச்சு விளையாடுறா அப்படிம்போம். அப்போ அது சிமிழ்னு சொல்ற. அப்படியே அம்பாளோடைய ஸ்தனங்களை பத்தி சொல்ற. அதுல அப்படியே சந்தன கலபம் அள்ளி பூசி நறுமணம் மிகுந்ததான இந்த அபிராமவல்லி என்ன சொல்றார், அணிதரள கொப்பு, அவளுடைய அணிந்திருக்கக்கூடிய முத்தாலான காதணி, வைரத்தாலான தோடு எல்லாம், கண்களோட கருணை மிகு கடைப்பார்வை, அவளுடைய சிவந்த அதரங்கள், இதையெல்லாம் மனசுக்குள்ள எப்படி அவர் பூட்டி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றார். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி. கனக கலசம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அம்பாளை அவளுடைய ஸ்தனங்கள் பத்தி எல்லாருமே அம்பாளுடைய ஸ்தனங்களை பத்தி சொல்லாதவாளே கிடையாது. ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியது, ஞான க்ஷீரம் நிறைந்தது. அவளுடைய ஸ்தனங்கள் தனமானது, தனம், அப்பேற்பட்டதான ஞானத்தை. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த ஞானம் கிடைச்சதுனால தான் இப்படிலாம் பாட முடிஞ்சிருக்கு. அதனால அவளுக்கு அந்த ஸ்தனங்களை பாடாதவாளே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம இது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, அம்பாள் தாய், உலகத்துக்கே தாய். அதனால அவள் தாயாக நினைக்கிறதுனால தாய் வடிவத்துல அப்படியே இருக்கா. திருச்சிராப்பள்ளியில தாயுமானார் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சிவபெருமான் தாயுமானார்னு வரா இல்லையா. அதனால தாய் அப்படிங்கிறதாலே அந்த ஸ்தனங்கள் அவளை பத்தி சொல்லாமே இருக்க முடியாது. ஏன்னா பெண்களுக்கான இயற்கை அளித்த ஒரு சிறந்த கொடையாக, அதனால அம்பாளை அதை பத்தி சொல்றா. ஏன்னா தாய் மூலமா தான் சேய்க்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறது. சொல்லாம தெரியக்கூடிய உறவு தாய் தான். மற்றதெல்லாம் சொல்லி சொல்லி தான் தெரிய ஆரம்பிக்கிறது இல்லையா. அதனால கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி தாயாக அபிராமி அவர் நினைக்கிறார். அதனால முதல்ல குழந்தை என்ன பண்ணோம் பார்த்தோன்னா அதுக்கு பசிங்கும் போது மார்பகங்கள் தான் ஞாபகம் வரும். அதனால இவர் என்ன சொல்றார், செப்பும் கனக கலசமும் போலும்
திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வல்லின்னு தொடங்குறது இந்த பாட்டை. அதான் அம்பாளோட ஸ்தலங்கள் நகில பக்தி பாடாத பாடே இல்லைன்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் குமரகுருபரர் என்ன சொல்றாரு, முத்த பருவத்தில் கொடி நுண்ணுசு பொசிய வரும் குங்கும குன்று 2 ஏந்தும் மலர் பூங்கொம்பே அப்படின்னு மீனாட்சி சொல்றார். வேல் வகுப்புல அருணகிரியார் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல்னு பாடுவார் இல்லையா. இப்படி வாரணிந்து இருமாந்த வனமுலை அப்படின்னு அபிராமி பதிகத்தில் நம்ம அனுபவிச்சோம். சியாமலா தண்டகத்தில் ஹேம கும்போபோ துங்கவட்சோப பாராவனம்ரே அப்படின்னு தங்க குடம், அதற்கு ஒப்பான மார்பகங்கள், அதோடு பாரத்தினால வணங்கினவளாக நம்ம சௌந்தரிய லகரியில் அனுபவிச்சோம் இல்லையா. சியாமலா தண்டகத்தில் எப்படி அழகா ஆர்யா சதகத்தில் வேதண்ட கும்படம்பா வைதண்டிக குஷ பரார்த்த மத்தியாய அப்படின்னு சொல்வார். ஸ்தனங்கள் அப்படி நுண்ணிய இடை, முடியாமல் இருக்க இடை. சங்கரருக்கு எப்படி சொல்ற, கரிகலப கும்பஸ்தனதா பரீட்சீனா மத்தியே பரிணத, யானையும் மத்தம கஜம் போன்ற ஸ்தனங்கள். அதனால சற்றே சாய்ந்த மெல்லிய நடை உடையவள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தன்யை அப்படின்னு அம்பாளுடைய தன்னுடைய ஸ்தனங்கள் அப்படியே கொடுத்து இறைவனுடைய பிரேமைங்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றவள் அப்படிங்கிற இதில் இப்படி எல்லாருமே அம்பாளுடைய ஸ்தன வர்ணனை பற்றி சொல்லாதவாளே இல்லை. ஏன்னா அபித்த குச்சாம்பாள் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் கார்த்திகை தீபத்தில் திருவண்ணாமலையில் உண்ணாமுலையாள். அதான் பிரகத் குச்சாம்பாள், கிரிசுகாம்பாள் அப்படின்னா பாலகுச்சலம்மாள் அப்படின்லாம் சொல்லுவா. குச்சலாம்பாள்னு சொல்லும்போது கடினஸ்தன மண்டலா லலிதா திசதியில் பார்த்துருக்கோம். அப்போ தாய்மை தன்மை அதற்காக சொல்லப்பட்டது ஸ்தனம். அப்போது அம்பாள் சாரதா அஷ்டத்தோட ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் பார்த்தேன்னா சாரதாம்பாம் மதம்பாம் அப்படின்னு சொல்லுவாள். சுவேஷோ கும்பாம் சுதாபூர்ண கும்பாம்னு அம்பாளுடைய ஸ்தலங்களை தான் சொல்லி ஆரம்பிப்பார். அப்போ செப்பு கலசம் போலும் தங்க கலசம் போலும் இருக்கு அம்பாளோடது. ஏன்னா அவர் சேய் நிலையில இருந்து பாடுறார். அதனால செப்பு அப்படின்னா ஒரு கனம். தங்கத்தை தனியாக ஒன்றும் ஆவரணம் பண்ண முடியாது, செம்பு சேத்தத்தை ஆவரணம் பண்ண முடியும். இப்போ கனமான தங்க குடம் அப்படின்னு செப்பும் கனக கலசம் அப்படின்னு சொல்கிறார். செம்பு எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா, அது உயர்த்தான் மின்சாரம்லாம் பாயும். நம்ம கோவிலில் பார்த்தேன்னா உற்சவமூர்த்தி செம்பால் தான் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த செம்புக்கு அப்பேற்பட்ட இது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றின்னு இதை சொல்லும்போது என்ன சொல்லுவார், செப்பு அந்த செம்புக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கிறதுனால, ஏன்னா அதுதான் மின்சாரம் அது வழியாக தானே பாயிறது, அதுக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கிறதுனால, அதனால உற்சவங்கள்லாம் செம்பால தான் பண்ணிப்பா. அம்பாளுடைய இரு ஸ்தினங்கள் அது ஞான க்ஷீரம். அது அதனால செப்பு கனகம் அப்படின்னா செப்பும் கனக கலசமும்னு சொல்றார். அந்த தாயின் ஸ்தானத்தில் இருக்கிறவாளுக்கு சேய்களுக்கு முதல்ல அந்த அம்பாளோடைய ஸ்தனங்கள், அந்த தாயோட ஸ்தனங்கள் தான் தெரியுங்கிறதுனால இவர் அப்படி சொல்லியிருக்கார். அதனால ஞானசம்பந்த பெருமான் கூட உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் அப்படின்னு சொல்கிறா. அம்பாளுடைய அதை இதை பார்த்தோன்னே பால் பெருகி வழியுமா. ஏன்னா சுத்தி கர்ணன்கிட்ட போய் நீ என் பிள்ளை சொன்னோன்னே என்ன சான்றுன்னு கேட்டால் அவரை பார்த்தோன்னே இந்த பால் இது பீச்சு அடிச்சது கர்ணன் இதுலன்னு வியாசர் சொல்லியிருப்பார் அவருடைய இதில் பாரதத்தில். அதே மாதிரி தான் அம்பாளை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஞான க்ஷீரத்தை கொடுக்கக்கூடிய. அதனால தான் உண்ணாமுலையாள்னு சொல்லும்போது முருகனோ விநாயகரோ பால் அம்பாள் கிட்டக்க குடிச்சது இல்லை, அதனால உண்ணாமுலையாள்னு சொல்கிறார் அவர் இப்போ இதில் இன்னைக்கு அப்பைய தீட்சிதர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. அந்த ஸ்லோகத்தில் நிர்ணித்திர கோகனத கோமல காந்தாம் அம்ப நித்யம் சுதா நிகாவர்ஷி பதம் சதீயம் மூர்ச்சாக ஸ்வரருஜா மமதாபிதஸ்ட மூர்த்தி க்ஷணம் சத்குரு பீத குச்சே நிதேகி அப்படின்னு ஞான க்ஷீரம் நிறைந்த ஸ்தனங்கள். அதில் களப சந்தனத்தை அப்பி இருக்கலாம். அப்பி இருக்கிறது அப்படின்னா சும்மா பூசுறது இல்லை, அப்பறது அப்படின்னு சொல்றா. அப்பும் களப அபிராம வல்லி அன்புனால அப்படியே அப்படியே அந்த ஸ்தனங்களுக்கு
அப்படியே சந்தன களவம் சாத்தி வச்சிருக்கான்னு சொல்றா. அணி தரள கொப்பும் வைரக்குழையும் அப்படின்னு சொல்றார். கொப்பு வைரக்குழை அப்படின்னால காதில் போட்டுக்கிற ஆபரணங்களோட பெயர். காதில் மேலே போட்டுப்பா ஒரு அணி. இப்போ பார்த்தேன்னா எல்லாம் நிறைய வரிசையாக காதில் குத்திக்கிறதுலாம் ஒரு ஃபேஷனாக வச்சு குத்திட்டு இருக்கா. மேலே அணிக்கு வந்து கொப்பு, கீழே இதுக்கு வந்து நம்ம தோடு எல்லாருக்கும் தெரியும். காதில் கீழே போட்டுக்கிறது தோடு அல்லது குழை அப்படின்பா. அப்போது அணி தரள கொப்புங்கும்போது முத்தால் பண்ணியிருக்கான், அது வைரத்தால் தோடு பண்ணியிருக்கான். அப்போ தாடங்கம், அதுதானே தாடங்க தவஜனனி தாடங்க மகிமா அப்படின்ட்டு. ஏன்னா காதை பார்த்தேன்னா உங்களுக்கு பிரணவஸ்வரூபம். அதனால தான் அம்பாள் சொன்னோம் நேத்திக்கு 5வது இதாக இருக்கக்கூடியதான பிரணவஸ்வரூபம்னால அந்த செவி வடிவத்தில் இருக்கான்ட்டு. அதனால காது வந்து பிரணவஸ்வரூபம். அதனால அதில் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காளாம். மேலே வந்து கொப்பு, கீழே வந்து குழை அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அம்பாளுக்கு வந்து என்னது வலது காது சூரியன், இடது காதில் சந்திரன் தாடங்கங்களாக இருக்காளாம். சௌந்தர லகரியில் சொல்லுவார் இல்லையா, தாடங்க யுகலியை பூத்த தப்பனோட்டுப்ப மண்டலான லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். விழியின் கொழும் கடையும்னு சொல்கிறார். விழியின் கொழும் கடை அம்பாளுடைய கண் பார்வை. அது நம்ம வந்து அபிராமி அந்தாதியில் பார்த்தோம். கடைக்கண் பார்வை நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தில் அனுபவித்தோம். இத்தனை கண் வச்சுட்டுக்கே உன்னுடைய ஓரக்கண்ணால் கொஞ்சம் பார்க்கப்படாதா? கடைக்கண் பார்வைக்கு அவ்வளவு மகிமை சொல்கிறா. அனுகிரக விசேஷம் படைத்ததான் அது வந்துட்டு கடைக்கண் பார்வை. அதான் குளிர்ந்த பார்வை. நேராக பார்த்தா கூட இப்படி விழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சுடுற மாதிரிலாம் இருக்கும். என்ன நெருப்பு பார்வை, அக்னி பார்வையெல்லாம் சொல்லுவாள். ஆனால் கடைக்கண்ணால் பார்க்கும்போது நிச்சயமாக அது வந்து குளிர்ந்த பார்வையாம். விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது அம்பாளுடைய நேத்திர விசேஷம். அதனால மூக பஞ்சசதியில் நம்ம அனுபவித்தோம் இல்லையா, கடாட்ச சதகம். நம்ம வந்து அதில் வந்து அம்பாளுடைய நேத்திரம் எப்பொழுதும் குளிர்ச்சி உடையதான் கண்கள். அவள் வந்து எந்த இடத்துல பிறந்தா, அதனால பனி மலையில் பிறந்தாளாம். அதனால அவளுடைய கடாட்சம் யார் மீது படுறதோ அவர்களுக்கு அந்த ஜென்மாந்திர பாவத்திரயங்கள், அந்த தாபத்திரயங்கள்லாம் போயிடுமா. அதனால ஆனந்தமாக அருள் மழை பொழிந்து பரமானந்த சாகரத்தில் அழுத்திடுவாளாம். அவளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா போருமா. இந்த ஷியாமலா நவரத்ன மாலையில் தயமான தீர்க்க நயனாம் ஆதிசங்கரர் தேசிக ரூபேன தர்சிதாப்யுதயாம்னு சொல்லியிருக்கார். இன்னும் லலிதா பஞ்சரத்தை நம்ம அனுபவித்தோம். ஆகர்ண தீர்க்க நயனா மணிகுண்டலாபியாம் அப்படின்னு. ஏன்னா அம்பாளுடைய நேத்திரங்கள் நம்ம பார்த்தோம், காது வரை நீண்டது. கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பஷ்மானி தகுதின்னு சௌந்தர லகரியோட 52வது பாடல் நம்ம அனுபவித்தோம். அப்படி அருள் பொழிகின்ற செவி வரை நீண்ட விழிகளை உடையவள் அம்பாளுடைய பார்வை அத்தகைய சிறந்தது அப்படின்னு சொல்ற. துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் அப்படின்னு சொல்ற. துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன்னு எப்படி சொல்றதுன்னா, அம்பாளுடைய உள்ளம் வந்து அப்படி மகிழ்ச்சியானதான். துப்பு அப்படின்னா பவளம், பவளம் போன்ற சிவந்த அதரங்களை உடையவள். நிலவு அப்படின்னு சொல்கிறது வந்து புன்னகை, அம்பாளுடைய மந்தஸ்மிதம், அவளுடைய புன்னகை. நம்ம அதனால தான் எல்லாரும் சொல்வா, புன்னகை எதற்கு பொன்னகை எதற்கு, புன்னகையே போரும் அப்படின்பா. சிறந்த ஆபரணம் எதுனா புன்னகை. அப்போது ரொம்ப சிரிக்கிறாமல் இருக்கக்கூடாது, அஹஹான்னு அந்த வாய் விட்டு சிரிக்கவும் கூடாது. அப்படி வந்து சிரிப்பு. ஏன்னா திரௌபதி துரியோதனை பார்த்து வாய் விட்டு சிரிச்சதுனால தான் அவளுடைய வாழ்வே இதாச்சு இல்லையா. அப்போது எப்படி வந்து மென் சிரிப்பு, அதுதான் புன் சிரிப்பு, அம்பாளுடைய மந்தஸ்மிதம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அந்த உம்மனை அவள் மூஞ்ச பாரு, எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கா, என்ன கொஞ்சம் கூட முகத்தில் சிரிப்பே இருக்காதாம்பா. அப்படி முகத்தை அப்படி கடுகடுன்னு வச்சுக்கவும் கூடாது, ரொம்ப ஹான்னு சிரிக்கவும் கூடாது. அப்படியே புன் சிரிப்போட பார்த்தாலே எவ்வளவு பாரு சிரிக்கிற முகம், சிரிக்கிற கண்கள் அப்படின்பா. அவ்வளவு அழகாக இருக்கணும். ஏன்னா அம்பாளோடது நவ வித்ருமம், வித்ருமம்னா கோவை பழம் போல, நவ வித்ரும பிம்ப நீ எக்காரி தசனச்சத்தான லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம் இல்லையா. அவளுடைய பவளக்கொடியில் பழுத்த செவ்வாய், தவழும் புன் முறுவல் கொண்டவள் அவள் வந்துட்டு. அவன் மூக பஞ்சசதியில் மந்தஸ்மித சதகம்னே சொல்லியிருக்க 100 பாடல். அதில் வந்து அம்பாளுடைய அதரங்கள்லாம் சிவந்து சூரியன் ஒளி புட்டு பிரகாசிப்பது போல பிரகாசிக்கின்றதா. அம்பாளுடைய முகமோ நில ஒளி அப்படி குளிர்ச்சியாக இருக்கான். புன்சிரிப்பு அதை இன்னும் அதிகமாக்கி காட்டுகிறதுங்கிற. சூரிய ஒளி முன்னால் சந்திர ஒளி மங்கி இருக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி
அதெல்லாம் போய் அம்பாளுடைய சிவந்த அதர சூரிய ஒளிக்கு முன்னால அவளுடைய புன்னகை தவழும் முக நில ஒளி அதிகரிக்கிறதாம். அது அனைவருக்கும் ஆனந்தத்தை அள்ளி பொழிகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் மந்தஸ்மித சதகத்தில் மூக கவி அவர் சொன்னதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இதில் அழகாக, அதாவது சியாமளா தண்டகத்தில் அவ்வளவு ரொம்ப அழகு. குந்த புஷ்பத்யுதி ஸ்னிக்த தந்தாவலி நிர்மலாலோல கல்லோல சம்மேளன ஸ்மேர ஸ்மோவாதரே சாரு வீணாதரே பக்ம பிம்பாத்தரே அப்படின்னு முல்லை புஷ்பம் போல சோபை உள்ள அந்த பல் வரிசையாம். அந்த பிரகாசத்தோட அழகிய புன்முறுவல் தவழக்கூடிய சிவந்த அதரங்களை உடையவளேன்னு சொல்றார் காளிதாசன். ரொம்ப அழகா இப்படி துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன்னு இவர் சொல்றார். எழுதி வைத்தேன்னு சொல்றார். எப்பவும் ஒரு இதை எழுதி வைக்கும்போது பின்னால் வரவாளுக்கு அது ரொம்ப அவளுக்கு உபயோகமாக இருக்கும். சும்மா நான் கண்டுபிடிச்சேன்னு எழுதி வைக்காமல் போயிட்டா குறிப்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இவர் என்ன சொல்கிறார், தனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அவர் தன்னுடைய அனுபவத்தை அந்தாதி அப்படிங்கிறது மூலமாக நமக்கெல்லாம் பயன்படுறாப்புல இப்படி 100 ஸ்லோகங்களை கொடுத்துருக்கார். அவர் எப்பேற்பட்ட பேர் இன்பத்தை அனுபவிச்சிருக்காரு இந்த அபிராமி அந்தாதி படிக்கும்போது நம்ம அனுபவிக்கிறோம். சிந்தையை விட்டு அகலாது இருக்குமா, என்னுடைய 2 கண்களாலும் அந்த காட்சியை கண்டேன்னு துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் எந்தன் துணை விழிக்கே அப்படின்னு கண்களுக்கு துணையாக, கண்கள் பார்த்தா மட்டும் போருமா, அதை எழுதியும் வைத்தேன் அப்படின்னு சொல்ற. கண்ணால் பார்க்கறது நம்ம புறக்காட்சி பார்க்குறோம், ஆனால் உள்ளத்தில் எழுதி சித்திரம் எழுதி வச்ச மாதிரி இருக்கா, என் உள்ளத்தில் அப்படியே எழுதி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்பா. அப்போ உள்ளத்தில் எழுதுங்கும் போது அகக்காட்சியை பற்றி சொல்றது. இது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நம்ம எத்தனையோ தடவை இந்த இதை அனுபவிச்சிட்டோம். எரி தரங்கும் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அப்படின்னு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஓவியம், உயிர் உள்ள ஓவியம் அம்பாளுடைய திரு உருவம்னு குமரகுருபரர் சொல்றார். அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் வருபதின்னு தேவேந்திர சங்கமா வகுப்புல அருணகிரியார் சொல்லி வச்சிருக்க. விழிக்கு துணை நின் மெர்மலர் பாதங்கள் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் சொன்ன. இதை மாதிரி எழுதி வைத்தேன் எந்தன் துணை விழிக்கேன்னு இவரும் சொல்றார் அபிராமி பட்டரும். நாம ஏதோ தேவையில்லாததெல்லாம் கண்ணில் எழுதி வச்சிருக்கோம். நெடுநாட்களுக்கு எப்படி சொல்லுவா, இன்னைக்கு கண்ணும் நாள் நடந்த மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவா. அப்போ அந்த சம்பவம் நம்ம கண்ணும் நாள் நிற்கிறதுன்னு சொல்கிறத விட உள்ளத்துக்குள்ள அதில் மாதிரி ஆத்ம உயர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட நிகழ்வுகளை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே எழுதி வைக்கணும்னு இவர் நமக்கு சொல்கிறார். வேண்டாததெல்லாம் சொல்லுவோம், அன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு கண்ணும் நாள் நடக்கிற மாதிரி இருக்கு, கண்ணுக்கு முன்னால் அப்படியே தெரியுதுன்னு 8 தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை விட உள்ளத்துக்குள்ளே எழுதி வைத்து நம்ம அதை அனுபவிக்கணும்னு இவர் நம்மளுக்கு இது மூலமாக சொல்கிறார். அபிராமி உருவத்தை அப்படியே துணை எந்தன் துணை விழிக்கே, அவளுடைய உருவம் இப்பேற்பட்ட உருவத்தை எழுதி வைக்கிற. இந்த உருவத்தை எழுதி வச்சு சொல்லிட்டு அடுத்த பாடல விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கீர வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நின்றுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்றுவெம் பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம் மூடென்ன கூட்டினியே சொல்லி முடிக்கும் போது ஆம்பாள் தாடகத்தை கழட்டி வீசுறா, அப்படியே நிலவு பிரகாசிக்கிறது. இன்னைக்கு பௌர்ணமி நாளில் இதை ஒரு இது சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். அம்பாளோட கடாட்சம் அவருக்கு எவ்வளவு கிடச்சிருக்குங்கிறது நம்ம அப்படியே மனசுக்குள்ளே அனுபவிக்கணும். நம்மளுக்கு இன்னைக்கு பௌர்ணமி நாளில் அது சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். அடுத்த பாடலில் இதை நம்ம ரொம்ப அழகாக அனுபவிப்போம். அம்பாள் அபிராமி பட்டருக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு நிலவை கொண்டு அருள் பண்ணியிருக்காருன்னா அபிராமி பட்டரோட உயர்வு நம்மளுக்கு சொல்லாமையே நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி அம்பாளை அனுபவிச்சிருக்கார், நமக்கும் அதை எப்படி எடுத்து சொல்லியிருக்காருன்னு அதுதான் இப்போ துணை விழிக்கேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கார். நம்ம அதை படிக்கும்போது இன்னைக்கும் படிக்கும்போது நம்மளுக்கு எப்படி அனுபவிக்க முடிகிறது இல்லையா? அதனால அம்பாளோட திருவடிகளில் பணிஞ்சு அவளை நாமளும் உள்ளத்துக்குள்ள இருத்தி நாமளை அவளையே பணியணும் அப்படின்னு சொல்லணும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.